ஸோ வணக்கம். இன்றைக்கி 9th வந்து பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிளே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு ஆர்டிக்கல் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரோ அப்படின்ற அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் நாம். ஓகேங்களா? ஸோ அது 1969 வந்து பார்த்தோம்னா தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இல்லையா? ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அதோட கரண்ட் சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்நாத். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் ஸ்டேஜ் ஆஃப் PSLV C-37 ரிட்டர்ன்ஸ் டு எர்த் வந்து பார்த்தோம்னா சேஸ் இஸ்ரோ. ஓகேங்களா? ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த PSLVயோட அப்பர் ஸ்டேஜ் மட்டும் வந்து பார்த்தோம்னா ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இஸ்ரோ வந்து பார்த்தோம்னா இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நமக்கு வந்து பார்த்தோம்னா we have to first know what is PSLV அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல்லே வந்து பார்த்தோம்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ GSLVனா என்ன, PSLVனா என்ன? ஸோ ஜியோ சின்க்ரோனைஸ் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல் அண்ட் போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல், இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டை வந்து பார்த்தோம்னா ஏன் இந்தியா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் செட் that the upper stage of the polar satellite launch vehicle C-37 மிஷன் வந்து பார்த்தோம்னா ரீஎன்டர் த எர்த்ஸ் அட்மாஸ்பியர் ஆன் வந்து பார்த்தோம்னா சண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எர்த்தில் வந்து பார்த்தோம்னா நமக்கு 4 ஸ்பியர்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது இல்லையா? ஸோ லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர் அப்படின்ட்டு. ஸோ அந்த அட்மாஸ்பியரில் வந்து பார்த்தோம்னா இந்த இது வந்து பார்த்தோம்னா ரீஎன்டர் ஆகிருக்கு. ஸோ அப்போது பேசிக்கான ஜியோகிராஃபியும் வந்து பார்த்தோம்னா இங்கே யூஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ எர்த்தில் வந்து பார்த்தோம்னா ஹவு மெனி ஸ்பியர்ஸ் ஆர் தேர்? ஸோ 4 ஸ்பியர்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த பேஸ் தெரிஞ்சு படிக்கும் போது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாகவே புரியும். ஓகேங்களா? ஸோ the PSLV C-37 மிஷன் வந்து பார்த்தோம்னா எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ இட் வாஸ் லான்ச்ட் ஆன் February 15, 2017. ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு தான் வந்து பார்த்தோம்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து பார்த்தோம்னா அந்த சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கலோட அப்பர் ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா எர்த்துக்கு வந்து பார்த்தோம்னா வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வித் Cartosat 2D as the main payload along with another 103 satellites as co-passengers வந்து பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க, அந்த co-passengers நம்ம என்னென்ன இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி the space agency வந்து பார்த்தோம்னா created history as it was the first mission to launch 104 satellites with a single vehicle. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளோட இஸ்ரோ வந்து பார்த்தோம்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 104 சேட்டலைட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் வெஹிக்கிளில் வந்து பார்த்தோம்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுவும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே? ஸோ அதே மாதிரி இந்த ஆர்டிக்கல்லையே நம்ம PSLV அண்ட் GSLV பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஒரு 4 months முன்னாடி வந்து பார்த்தோம்னா இஸ்ரோ வந்து பார்த்தோம்னா புஷ்பக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீயூசபிள் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிளை வந்து பார்த்தோம்னா லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது முன்னாடி வந்து பார்த்தோம்னா நமக்கு சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் வந்து பார்த்தோம்னா PSLV அண்ட் GSLV வந்து பார்த்தோம்னா இருந்தது. ஸோ இப்போ இந்த RSLV வந்து பார்த்தோம்னா வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரீயூசபிள் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிளான புஷ்பக் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ இட் வாஸ் வந்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட் மாதிரி வந்து பார்த்தோம்னா இஸ்ரோ வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடி இது வந்து பார்த்தோம்னா இந்த சேட்டிலைட் லான்ச் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்தோம்னா பிளான் மாதிரி வந்து பார்த்தோம்னா திரும்ப வந்து பார்த்தோம்னா ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம 2017 லான்ச் பண்ண அந்த சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிளோட அப்பர் ஸ்டேஜ் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அது ஸ்பேஸ் டெப்ரி சம்மந்தமாகவும் வந்து பார்த்தோம்னா இருந்திருக்கு. ஸோ ஸ்பேஸ் டெப்ரி சம்மந்தமாக வந்து பார்த்தோம்னா என்னென்ன வந்து பார்த்தோம்னா கன்வென்ஷன் அக்ரிமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஸ்பேஸ் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு போட்டியாக வந்து பார்த்தோம்னா இருந்திருக்கு. ஸோ ஸ்பேஸ் சம்மந்தமாக வந்து பார்த்தோம்னா கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய கேட்குறாங்க. ஏன்னா ஸ்பேஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போது இந்த ஆர்டிக்கல் படிக்கும் போது இதோட அப்பர் ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா வந்திருக்கு. ஸோ அதோட இது PSLV C-37 அண்ட் வந்து பார்த்தோம்னா எத்தனை வந்து பார்த்தோம்னா சேட்டலைட்டோட வந்து பார்த்தோம்னா அது லான்ச் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா மேஜர் மைல் ஸ்டோன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அது போக வாட் இஸ் PSLV அண்ட் வாட் இஸ் GSLV அண்ட் வாட் இஸ் RSLV அண்ட் புஷ்பக் அப்படின்றது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ககன்யான் மிஷன் வந்து பார்த்தோம்னா எந்த சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளில் வந்து பார்த்தோம்னா அனுப்ப போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்களேன். ஸோ ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் நியூஸ் தான். ஸோ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தோம்னா மெடிசனுக்கான நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணாங்கட்டு. ஸோ மெடிசனுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா எதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ இட் வாஸ் ஃபார் ஃபிசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி
யார் வந்து பார்த்தோம்னா இந்த அவார்ட் வாங்கியிருக்காங்க, அதாவது நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு 2024 வந்து பார்த்தோம்னா யாருன்னா, ஸோ ப்ரொஃபஸர் ஜான் ஹோப்ஃபீல்ட் அண்ட் ப்ரொஃபஸர் ஜியோஃப்ரி ஹிண்டன். ஓகேங்களா. ஸோ இந்த 2 பேருக்கு தான் வந்து பார்த்தோம்னா 2024க்கான ஃபிசிக்ஸ்க்கான நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ எதுக்காக, அதாவது இவங்க வந்து பார்த்தோம்னா என்ன இதை வந்து பார்த்தோம்னா கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ ஃபார் ஃபவுண்டேஷனல் டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் தட் எனேபிள் மெஷின் லேர்னிங் வித் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான். ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல் பற்றி நம்ம படிக்கும் போது we have to know what is artificial intelligence அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா. இன்றைக்கி ஏஐயோட வந்து பார்த்தோம்னா டாமினேஷன் ரொம்ப இருக்குது இல்லைங்களா. ஸோ ஹவு இட் வில் இம்பேக்ட் வந்து பார்த்தோம்னா த ஃபியூச்சர் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹியூமன் எம்ப்ளாய்மெண்ட் ஃபோர்ஸை எப்படி வந்து பார்த்தோம்னா இது இம்பேக்ட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா உண்மையாகவே வந்து பார்த்தோம்னா ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு மெஷரா, இல்லை இது வந்து பார்த்தோம்னா ஹியூமன்ஸை எந்த மாதிரியான, அதாவது இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ சாட் ஜிபிடி அதெல்லாம் முன்னாடி வந்துச்சு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தோம்னா ஏஐ வந்து பார்த்தோம்னா வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வரம் மாதிரி தெரிஞ்சாலும் பட் இட் ஹேஸ் மெனி வந்து பார்த்தோம்னா டிமெரிட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றியும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஏஐக்கு எதிராக வந்து பார்த்தோம்னா ஒரு இந்தியன் அமெரிக்கன் வந்து பார்த்தோம்னா போராடி இருக்காங்க. ஷி வாஸ் வெரி யங், ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் அவங்க. ஸோ அவங்களோட நேம் தெரிஞ்சால் வந்து பார்த்தோம்னா சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா எப்படி கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து பார்த்தோம்னா கிரேட்டா தன்பர்க் வந்து பார்த்தோம்னா ஒரு யங் ரெவல்யூஷனரியாக இருந்தாங்களோ, ஸோ அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக வந்து பார்த்தோம்னா இந்த பெண் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நிறைய வாய்ஸஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள பற்றி நிறைய ஹிந்துலையும் எழுதியிருக்காங்க, ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்ட் மேகசின்ஸில் வந்து பார்த்தோம்னா நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சி அவங்கள பற்றி வந்து பார்த்தோம்னா இன்டர்வியூஸில் வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் அவங்கள பற்றி தெரிஞ்சால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த ஐடியாக்காக தான் வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து பார்த்தோம்னா ஹிந்து எடிட்டோரியல்லையும் வந்து பார்த்தோம்னா எழுதியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தோம்னா கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த அவார்ட் வந்து பார்த்தோம்னா அக்னாலஜஸ் த டைவர்ஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் வந்து பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து பார்த்தோம்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு வந்து பார்த்தோம்னா நோ வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். ஓகேங்களா. ஸோ அதை பற்றியும் வந்து பார்த்தோம்னா இது பண்ணுங்கள். ஸோ நியூரான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எடிட்டோரியலில் இருக்கக்கூடிய ஹிந்து எடிட்டோரியல் அந்த பேஜை வந்து பார்த்தோம்னா கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆர் நெட்வொர்க்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் ஆர் ப்ராசஸிங் சென்டர்ஸ் டிசைன் டு ஆப்ரேட் லைக் தோஸ் இன் அனிமல் பிரைன்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்படி தான் அது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஹோப்ஃபீல்ட் அண்ட் ஜியோஃப்ரி ஹிண்டனோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா இட் வாஸ் எ ரெவல்யூஷனரி மெஷர் தான். பட் இதில் இருக்கக்கூடிய சில குறைகளையும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கலை அந்த பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்தோம்னா அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டேர்ம்ஸை பற்றின ஐடியாஸ் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஆட்டம்னா என்ன, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது என்ன. ஸோ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லேருந்து வந்து பார்த்தோம்னா கொஷின் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ டோன்ட் திங்க் தே வில் ஆஸ்க் வந்து பார்த்தோம்னா இவங்களோட நேம் வந்து வச்சு மட்டும் கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தோம்னா எதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்க, ஸோ என்ன ப்ராசஸ் வந்து பார்த்தோம்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லேருந்து வந்து பார்த்தோம்னா அவங்க கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கலை படிச்சுட்டு ஸோ ஹிந்து எடிட்டோரியல் எழுதியிருக்கிற அந்த ஹிந்து எடிட்டர் எழுதின அந்த ஆர்டிக்கலையும் வந்து பார்த்தோம்னா ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு எதிராக வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் இருக்கிற அந்த, அதாவது எதிரான்னு சொல்ல முடியாது, அதில் இருக்க குறைகளை வந்து பார்த்தோம்னா சொல்கிற ஒரு ரெவல்யூஷனரியாக ஒரு யங் விமன் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்கள பற்றியும் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அவங்களோட ஐடியாஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க நிறைய விஷயம் வந்து பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸை வந்து பார்த்தோம்னா நிறைய சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவங்கள பற்றியும் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா கவர்னன்ஸ் பற்றின ஒரு ஆர்டிக்கல் தான். ஓகேங்களா. ஸோ நேற்று வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லைங்களா, முடிஞ்ச எலெக்ஷனுக்கு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் வந்து பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கிற யூடியை வந்து பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் எலெக்ஷன் நடந்தது. ஸோ அதே மாதிரி ஹரியானாவில் வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன் நடந்தது இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்தோம்னா எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ கவர்னன்ஸ் சேலஞ்சஸ் லை அஹெட் ஃபார் நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ். ஓகேங்களா. ஸோ நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் அலைன்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஸோ நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது
ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ரீஜனல் பார்ட்டி ஓகேங்களா. அண்ட் வி ஆல் நோ வாட் இஸ் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் அப்படிங்கிறது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ இவங்களோட அலைன்ஸ் வச்சு தான் வந்து பார்த்தோம்னா அங்கே இது பண்ணாங்க. ஸோ இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது தட் மீன்ஸ் மெஜாரிட்டி வந்து பார்த்தோம்னா இவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன மாதிரியான கவர்னன்ஸ் சேலஞ்சஸ் வந்து இவங்க முன்னாடி இருக்குன்றதை தான் இந்த ஆர்டிக்கலில் எழுதியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹாஸ் பீன் அண்டர் சென்ட்ரல் ரூல் சின்ஸ் ஜூன் 2018 வந்து பார்த்தோம்னா அங்கே சென்ட்ரல் ரூல் தான் இருந்தது. அண்ட் எலெக்ஷன்ஸ் வேர் ஹெல்ட் இன் த யூனியன் டெரிட்டரி. ஸோ ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா இங்கே எலெக்ஷனே நடக்குது ஓகேங்களா. ஸோ தேர் வாஸ் மெனி மோர் ப்ராப்ளம்ஸ் இந்த வந்து பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு இருக்கியா. ஸோ டெரரிசம், ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய மிலிட்டன்ஸ் அண்ட் வந்து பார்த்தோம்னா பிரச்சனை க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸோ பாகிஸ்தானோட இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா அங்கே நிறைய ஊடுருவி அந்த மாதிரி பிரச்சனைகள். ஸோ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் வந்து பார்த்தோம்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த யூடியில் ஸோ அதெல்லாம் வச்சு என்ன மாதிரியான இது பண்ணுறாங்கன்னு தான் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்களேன். ஸோ த நேஷனல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் அலைன்ஸ் விச் இஸ் ஆல் செட் டு form the government in Jammu and Kashmir will have to carefully negotiate governance challenges ஓகேங்களா as key areas of administration such as போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் வந்து பார்த்தோம்னா 7 ஸ்கெடியூல் வந்து பார்த்தோம்னா இருக்குது இல்லைங்களா. ஸோ நமக்கு 12 ஸ்கெடியூல் வந்து பார்த்தோம்னா இருக்குது இல்லையா. ஸோ அதில் 7 ஸ்கெடியூல் வந்து பார்த்தோம்னா இந்த லிஸ்ட் பற்றி சொல்லுது இல்லையா. ஸோ இந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் லிஸ்ட் ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா ஒரு 4 months முன்னாடி நடந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கிற அந்த லிஸ்ட்டை வச்சு ஸோ லிஸ்ட் சார் வந்து பார்த்தோம்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா மிஸ்யூஸ் பண்ணவும் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதை வச்சு நிறைய நல்லதும் நடந்திருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளாஸையும் பற்றி அந்த இன்டர்வியூவில் அவங்க பேசியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது யூடியூப்பில் இருக்குது, அதை வேணால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அதில் நமக்கு ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் யூனியன் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 லிஸ்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ இங்கே இந்த போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆர் அசைன் டு த லியூட்னன்ட் கவர்னருக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லியூட்னன்ட் கவர்னர் அப்படிங்கிறவங்க இந்த நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நாமினி தான் ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து பார்த்தோம்னா ஸ்டேட்ஸ்க்கு வி ஹாவ் கவர்னர்ஸோ ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா யூடிக்கு வந்து பார்த்தோம்னா லியூட்னன்ட் கவர்னர் இருக்காங்க. ஸோ அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் இல்லாமல் இந்த போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு கொடுத்துருக்காங்க, இந்த லியூட்னன்ட் கவர்னருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா லா அண்ட் ஆர்டர் வாஸ் வந்து பார்த்தோம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் த ஸ்டேட் ஓகேங்களா. ஸோ அந்த லா அண்ட் ஆர்டரை வச்சு தான் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்டேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வந்து பார்த்தோம்னா டெவலப்மெண்ட்டே வந்து பார்த்தோம்னா இருக்க முடியும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தோம்னா பீப்புள் வில் பி வந்து பார்த்தோம்னா ஈஸியாக வந்து பார்த்தோம்னா அவங்களால ஒரு விஷயத்தை செய்ய முடியும் ஓகேங்களா. ஸோ இல்லாட்டி வந்து பார்த்தோம்னா அது பெரிய பிரச்சனையாகிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பப்ளிக் ஆர்டரும். ஸோ போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் வந்து பார்த்தோம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட்னே சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்தோம்னா அவங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டான நாமினிக்கு வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இது பொலிட்டிக்கல் தாண்டி வந்து பார்த்தோம்னா இது உண்மையாகவே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு கரெக்டாக இருக்குமா. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனில் ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான இது கொடுக்கும் போது வந்து பார்த்தோம்னா அங்களால் நம்ம செக்யூரிட்டி இஷ்யூஸை மெயின்டைன் பண்ண முடியுமா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தோம்னா இதை கையில் வச்சுருக்கும் போது ஸோ அந்த இதை நம்ம வந்து பார்த்தோம்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இது ஜஸ்ட் பொலிட்டிக்கலாக மட்டும் பார்க்காதீங்க. அதனால் அதாவது அவங்களுக்கு ஒரு அரசமைப்பு இருந்தும் வந்து பார்த்தோம்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருந்தும் ஏன் இந்த மாதிரி ஆர்டர்ஸை வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு கொடுக்குறாங்கன்ற அந்த மாதிரியான ஒரு பரோக்கியல் வியூவில் போக வேண்டாம். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்தோம்னா பார்க்கணும். பிகாஸ் வந்து பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வாஸ் வந்து பார்த்தோம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் மாதிரி வந்து பார்த்தோம்னா சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி அண்டர் த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 தட் ஸ்பிளிட் த ஃபார்மர் ஸ்டேட் இன்டு யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் ஓகேங்களா. ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் தான் 2019 முன்னாடி ஸ்டேட்டாக இருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2 யூனியன் டெரிட்டரிஸாக வந்து பார்த்தோம்னா பிரிக்குது ஓகேங்களா. ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று லடாக் ஓகேங்களா. ஸோ இதில் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து பார்த்தோம்னா கொடுத்தாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பற்றி 2022 குரூப் 1 ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் வச்சு பார்த்தோம்னா அனலைஸ் பண்ணுங்கண்ணா. கொஷின் இயர் சொன்னால் ஸோ அந்த கொஷின் பேப்பரை வச்சும் வந்து பார்த்தோம்னா எடுத்து பாருங்கள் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ அதே மாதிரி So the Jammu and Kashmir Legislative Assembly may enact laws with respect to any of the matters on the concurrent list and state list.
லிஸ்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹேவ் த பவர் டு வந்து பார்த்தோம்னா மேக் லாஸ் ஆன் த ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் ஓகேங்களா. ஸோ அண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க ஓகே. ஸோ அதே மாதிரி எக்ஸ்க்ளூடிங் போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர்னு அங்கேயே சொல்லிட்டோம் ஓகேங்களா. ஸோ இந்த 7th schedule ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசம்பிளி வில் ஹாவ் நோ சே இன் சப்ஜெக்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த அசம்பிளி ஹாவ் நோ சே இன் சப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம் அவங்க சொல்லக்கூடாது, எஜுகேஷனில் அவங்க இது பண்ணக்கூடாது, மேரேஜஸ், டாக்ஸஸ், ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர், ஃபாரஸ்ட், ட்ரேட் யூனியன்ஸ், லேபர் வெல்ஃபேர், சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஓகேங்களா. சேஸ் த டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல்ஸ் பெர்டைனிங் டு த 2019 ஆக்ட் ஓகேங்களா. ஸோ இந்த ஆக்டும் ரொம்ப முக்கியம், டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ விச் வேர் நோட்டிஃபைட் இன் 2020 அண்ட் 2024 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து பார்த்தோம்னா கேன் மேக் லாஸ் ஆன் தீஸ் சப்ஜெக்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த இது ஓகே. ஸோ அதே மாதிரி தான். ஸோ டேஸ் பிஃபோர் த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசம்பிளி எலெக்ஷன் வாஸ் அனௌன்ஸ் த யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா ஆன் July 12 வந்து பார்த்தோம்னா இந்த டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல்ஸை வந்து பார்த்தோம்னா அதாவது இந்த எலெக்ஷனோட டேட் அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, July 12 இந்த ரூல்ஸை வந்து பார்த்தோம்னா அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட் பண்ணி கிவிங் மோர் பவர்ஸ் டு த லியூட்னன்ட் கவர்னர் இன் மேட்டர்ஸ் pertaining டு த போலீஸ், பப்ளிக் ஆர்டர் அண்ட் த ஆல் இண்டியா சர்வீசஸ் ஓகேங்களா. ஸோ ஆல் இண்டியா சர்வீசஸ் வந்து பார்த்தோம்னா என்னென்னன்றது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் இண்டியா சர்வீசஸ் வந்து பார்த்தோம்னா அகைன் ஃபெடரலிசம் அப்படின்ற மாதிரி நிறைய கமிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க. பட் இட் வாஸ் நாட் அகைன்ஸ்ட் ஃபெடரலிசம்லாம் கிடையாது ஓகேவா. ஸோ அது இன்க்ளூடிங் த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் போஸ்டிங்ஸ் ஓகேங்க. அப்போ ஆல் இண்டியா சர்வீசஸில் இருக்கக்கூடியவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் போஸ்டிங்ஸும் பார்த்தினா அந்த இதுவும் வந்து பார்த்தோன்னா ஆக்ஷன்ஸும் யார் எடுக்க முடியும், ஸோ லெஃப்டினன்ட் கவர்னராக தான் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா அந்த இதுவும் வந்து பார்த்தோம்னா கொடுக்காம பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எனி ப்ரப்போசல் ரிகார்டிங் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்வொகேட் ஜெனரல் அண்ட் லா ஆஃபீஸர்ஸ் அண்ட் ப்ரப்போசல்ஸ் ரிகார்டிங் த கிராண்ட் ஆர் ரெஃப்யூசல் of prosecution sanction or filing of appeal will have to be placed before the lieutenant governor. முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தோம்னா ப்ளேஸ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தோம்னா இது பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போது லியூட்னன்ட் கவர்னருக்கு தான் அவங்க வந்து பார்த்தோம்னா ஸோ மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் தே கேவ் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் டு வந்து பார்த்தோம்னா லியூட்னன்ட் கவர்னர் ஈவன் தோ தே ஹேவ் த பீப்புள்ஸ் எலெக்டட் அசம்பிளி இருக்கும் போது ஏன் கொடுத்தாங்க. ஸோ இதை திரும்ப சொல்கிறது அதுதான். ஸோ ஜஸ்ட் டோன்ட் கோ த்ரூ பை வந்து பார்த்தோம்னா இந்த டீ கடை அரசியல் மாதிரி வந்து பார்த்தோம்னா இதை பேச வேண்டாம். ஸோ லுக் இட் ஆஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆஸ்பிரண்ட்டாக. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளே வரும்போது வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்ப்பீங்கன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம இதை பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸோ பொலிட்டிக்கல் தாண்டி வந்து பார்த்தோம்னா இங்கே கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு, ஸோ ஏன் அந்த செக்யூரிட்டி லெவலில் வந்து பார்த்தோம்னா இந்த யூடி வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஸோ அது போக தோ ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காரு ஓகேங்களா. ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப ஸ்டேட்ஹுட் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறோன்ட்டு. பட் ஆனால் டைம்லைன் வந்து பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தோம்னா அவங்க சொல்லலை ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கிளை வந்து பார்த்தோம்னா இந்த இதுலையும் பாருங்கள். ஸோ அப்போது போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் வந்து பார்த்தோம்னா யார்கிட்ட இருக்குது, சென்ட்ரல் கிட்ட தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இட் வாஸ் வந்து பார்த்தோம்னா நாட் இன் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா போலீஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய கஸ்டோடியல் டெத்ஸும் வந்து பார்த்தோம்னா நடந்திருக்கு. ஸோ அதுக்கு எதிராகவும் வந்து பார்த்தோம்னா நிறைய குரல் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கஸ்டோடியல் டெத்ஸை பற்றியும் பார்த்துக்கோங்க. ஸோ போலீஸ்க்கு வந்து பார்த்தோம்னா தேர் வாஸ் போலீஸ் ஹாவ் டு ப்ரொடெக்ட் த பீப்புள் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா அந்த லா அண்ட் ஆர்டரை அவங்க தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது ஓகேங்களா. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் இது. ஸோ வென் யூ கிவ் பவர் டு ஒன் பர்சன் இல்லை ஒன் ரூல் வந்து பார்த்தோம்னா கொடுக்கும் போது ஸோ அது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்தோம்னா இங்கே நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வாச்சாத்தி கேஸ்லேருந்து நிறைய கேசஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ மிஸ்யூஸ் ஆஃப் பவர் வந்து பார்த்தோம்னா நடந்திருக்கு. வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் போலீஸ்க்கு எதிரானலாம் கிடையாது. பட் இங்கே யார் தப்பு பண்ணாலும் தப்பு தானே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு காமன் மேனை வந்து பார்த்தோம்னா பாதுகாக்கிறதுக்கு தான்றதை தாண்டி ஸோ அந்த ஒரு பதவியை வந்து பார்த்தோம்னா அவங்க தப்பாக பயன்படுத்திக்க கூடாது ஓகேங்களா. ஸோ அந்த ஹியூமன் ரைட்ஸும் வந்து பார்த்தோம்னா அந்த கமிஷனும் அதுக்காக தான் செயல்படுது ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் டெல்லிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் பப்ளிக் ஆர்டர் அண்ட் போலீஸ் லேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் வந்து பார்த்தோம்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இட் வாஸ் நாட் இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட் ஓகேங்களா. ஸோ அந்த இதுவும் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அதை இன்டர்னல் செக்யூரிட்டி இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி லெவலில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஜிஎஸ் வந்து பார்த்தோம்னா 3ல் இன்டர்னல் செக்யூரிட்டின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அந்த டாபிக் கீழே வந்து பார்த்தோம்னா இதையும் கொண்டு போகலாம் ஓகேங்களா. ஸோ அது போக கவர்னன்ஸ் இஷ்யூஸில் ஸோ லிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ், ஸோ லெஃப்டினன்ட் கவர்னரோட ரோல் என்ன, ஸோ இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கல் அப்ரோச் பண்ணுங்க ஓகே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்களேன், ஹெல்த் அப்படின்ற டாபிக் கீழே வந்து பார்த்தோம்னா வந்திருக்கு.
ஓகே. ஸோ இந்தியா ஹேஸ் எலிமினேட்டட் ட்ரக்கோமா சேஸ் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா இந்த டிசீஸை வந்து பார்த்தோம்னா எலிமினேட் பண்ணதாக வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, WHO வந்து பார்த்தோம்னா ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹேஸ் நவ் ரெக்கக்னைஸ் தட் இந்தியா ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி எலிமினேட்டட் ட்ரக்கோமா. ஓகேங்களா, ஸோ இது இந்த ட்ரக்கோமா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா என்னன்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேங்களா, ஸோ அது எ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தட் அஃபெக்டட் த ஐஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரக்கோமா அப்படிங்கிறது. ஸோ இதை காஸ் பண்ணக்கூடிய இந்த பாக்டீரியாவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடியா ட்ரக்கோமேட்டிஸ். ஓகேங்களா, ஸோ அப்படின்ற ஒரு பாக்டீரியா தான் வந்து பார்த்தோம்னா இது பண்ணுது. ஸோ அதே மாதிரி இந்த ஆஃப்தல்மோலஜிஸ்ட் அப்படின்றவங்க யாருன்னா, ஸோ ஐயை பற்றின ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம அப்படி அந்த டேர்மில் வந்து பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அது போக இப்போ நம்ம WHO பற்றி வந்து பார்த்தோம்னா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். WHO எப்போ உருவாக்கப்பட்ட அமைப்பு, ஸோ இதோட அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தோம்னா என்ன, ஸோ அது போக வேர்ல்டு ஹெல்த் டே வந்து பார்த்தோம்னா எப்போ அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ பிகாஸ் இந்த மாதிரி டேஸ் கொடுத்து வந்து பார்த்தோம்னா அதோட மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து பார்த்தோம்னா TNPSCயோட குரூப் 1ல வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ WHO ஹெல்த் சம்மந்தமாக நம்ம படிக்கும் போது ஸோ வேர்ல்டு ஹெல்த் டே என்ன, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோம்னா எப்போ உருவாக்கப்பட்டது, இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட தினத்தை தான் வந்து பார்த்தோம்னா நம்ம வேர்ல்டு ஹெல்த் டேவை வந்து பார்த்தோம்னா கொண்டாடுறோம். ஸோ எந்த இயரில் உருவாக்கப்பட்டது, ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் என்ன, ஸோ உண்மையாகவே அது உருவாக்கப்பட்டதற்கான நோக்கத்தை வந்து பார்த்தோம்னா அடைஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அது போக இந்த நம்மளோட WHO வந்து பார்த்தோம்னா மற்ற எந்தெந்த டிசீஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியா எலிமினேட் பண்ணியிருக்குன்னு முன்னாடி சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ நேற்று வந்து பார்த்தோம்னா நம்ம டியூபர் க்ளோசஸ் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ டியூபர் க்ளோசஸ்க்கு ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா எடுப்பாங்க. ஸோ அது என்ன டெஸ்ட்டுன்றது தான் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2024ல் வந்து பார்த்தோம்னா கேட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதை போய் நீங்கள் திரும்ப ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ அது என்ன டெஸ்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அது போக இந்தியா வந்து பார்த்தோம்னா மற்ற எந்தெந்த டிசீஸை வந்து பார்த்தோம்னா எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா எதெல்லாம் பாக்டீரியல் டிசீஸ் அண்ட் எதெல்லாம் வைரல் டிசீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் 2025ல் வந்து பார்த்தோம்னா டிபி எலிமினேட் பண்ணுறதா ஒரு டார்கெட் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை பற்றின அந்த போர்ட்டல் என்னென்ன இருக்குது, ஸோ டிபியோட இங்கே ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கல் அப்ரோச் பண்ணும்போது வெறும் கொடுத்துருக்க டேட்டாஸ் தாண்டி ஸோ இதில் இருக்கக்கூடிய வரக்கூடியதுக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் ஸோ ஹெல்த் செக்ஷனில் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, பிகாஸ் 2017ல் நடந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோம்னா ஒரு 4 டெஸ்ட் கொடுத்துட்டு அது என்னென்ன டிசீஸோட வந்து பார்த்தோம்னா தொடர்புடையதுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே பேட்டர்னை தான் அவங்க 2024 குரூப் 1 ப்ரிலிம்ஸில் ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டு அது எந்த டிசீஸோட தொடர்புடையன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் சம்மந்தமான ஒரு ஆர்டிக்கல் தான். ஓகேங்களா, ஸோ டெய்லி நம்ம ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சம்மந்தமான ஒரு ஆர்டிக்கலாவது பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டிக்கல் பாருங்களேன். ஸோ அர்ஜென்டினா does not want to be part of anyone's political agenda அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அர்ஜென்டினா வந்து பார்த்தோம்னா எந்த கான்டினென்ட்டில் இருக்குது அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேங்களா, ஸோ இட் வாஸ் இன் சவுத் அமெரிக்கா. ஓகேவா, ஸோ அங்கே இருக்குது. ஸோ அர்ஜென்டினாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம்னா வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, விசிட்டிங் ஃபாரின் மினிஸ்டர் கிவ்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் த பிரிக்ஸ் குரூப்பிங். ஓகேங்களா, ஸோ ஏன்னா வந்து பார்த்தோம்னா 2023ல் வந்து பார்த்தோம்னா நடந்த பிரிக்ஸ் குரூப்பிங், அதாவது ஜோஹன்பர்க்ஸில் வந்து பார்த்தோம்னா நடந்தது. இட் வாஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 5 பேர். ஓகேங்களா, ஸோ அர்ஜென்டினா தாண்டி ஒரு 5 பேருக்கு வந்து பார்த்தோம்னா பிரிக்ஸ் அந்த எக்ஸ்பேண்டிங் குரூப்பை வந்து பார்த்தோம்னா இது பண்ணுறதுக்கு அவங்க மெம்பர்ஷிப் நம்ம கொடுத்தோம். ஸோ ஆனால் வந்து பார்த்தோம்னா அர்ஜென்டினா வந்து பார்த்தோம்னா பிரிக்ஸில் சேர விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ மற்ற 5 கண்ட்ரிஸ் என்னென்ன சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்த், இத்தோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகேங்களா, ஸோ இவங்கெல்லாம் தான். இப்போ UAE பற்றி பார்க்கும்போதும் 4th லார்ஜஸ்ட் FDI வந்து பார்த்தோம்னா நமக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கிட்ட தான் வந்து பார்த்தோம்னா வருது. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த கண்ட்ரியும் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்ட்ரி. ஸோ மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அண்ட் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஜியோகிராஃபிக்கலாக தான் நம்ம வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை அப்ரோச் பண்ணணும். ஸோ அட்லஸ் வச்சு நீங்கள் வந்து பார்த்தோம்னா பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா
நமக்கு இப்போது 10 மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தோம்னா பிரிக்ஸில் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 11 இருந்திருக்கணும், பட் அர்ஜென்டினா வந்து பார்த்தோம்னா அவங்க சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ பிகாஸ் அர்ஜென்டினா என்ன சொல்லியிருக்காங்க, அர்ஜென்டினா டஸ் நாட் வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் எனி ஒன்ஸ் பொலிட்டிக்கல் அஜெண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பிரிக்ஸை வந்து பார்த்தோம்னா அவங்க ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா மாதிரி, அதாவது சவுத் ஏஷியா அண்ட் வந்து பார்த்தோம்னா ஈவன் தோ இட் ஹேஸ் வந்து பார்த்தோம்னா ரஷ்யாவும் இருக்குது, ஸோ ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் தீஸ் 5 கண்ட்ரீஸ் வந்து பார்த்தோம்னா பிரிக்ஸில் இருந்த எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு டெவலப்பிங்காக இருக்கும் போது தான் ஆரம்பித்தாங்க. பட் ரஷ்யா வந்து பார்த்தோம்னா இட் வாஸ் தட், பட் சைனா அண்ட் ரஷ்யா வந்து பார்த்தோம்னா நவ் dominating the world. And India வந்து பார்த்தோம்னா 2047 we are planning to be a developed country. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஒய் வந்து பார்த்தோம்னா அர்ஜென்டினா இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து பார்த்தோம்னா சேர மாட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா அப்போ அர்ஜென்டினாவோட ஐடியாலஜி என்ன, அங்கே வந்து பார்த்தோம்னா ரூல் பண்ணுற பார்ட்டி சோஷலிஸ்ட் பார்ட்டியா, இல்லை வந்து பார்த்தோம்னா இட் ஹேஸ் வந்து பார்த்தோம்னா ஃபார் ரைட் ஐடியாலஜிஸ் வந்து பார்த்தோம்னா இருக்கிற பார்ட்டியா. ஸோ அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த ஆர்டிக்கலை வந்து பார்த்தோம்னா அப்ரோச் பண்ணோம். ஸோ இப்போ அவங்களோட பிரசிடெண்ட்டாக வந்து பார்த்தோம்னா ஜாவியர் மிலை அப்படின்றவர் தான் வந்து பார்த்தோம்னா இருக்கிறாரு. ஸோ இவரை பற்றியும் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பாருங்கள். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸாக வந்து பார்த்தோம்னா இவரை சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அந்த இதை நம்ம வந்து பார்த்தோம்னா பார்க்கணும். ஸோ அதே மாதிரி ஜெய்சங்கர் கூட வந்து பார்த்தோம்னா இவங்க பேசும்போது தான் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா வந்து பார்த்தோம்னா அதுக்காக பெருசாக ஒன்றும் அவங்க சேராததுக்காக ஒன்றும் பார்த்தோம்னா பெருசாக ரியாக்ட்லாம் பண்ணிக்கல. ஸோ அது அவங்களோட விருப்பம், சேர்றதும் அவங்க விருப்பம் தானே. ஸோ நல்லது இருந்தால் அவங்க தான் ஒரு நல்லதை வந்து பார்த்தோம்னா மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம இந்தியா வந்து பார்த்தோம்னா எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா அர்ஜென்டினா கூட வேறு என்னென்ன வந்து பார்த்தோம்னா நம்ம சைன் பண்ணியிருக்கோம், என்னென்ன மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா சைன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் சவுத் அமெரிக்கா வந்து பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பார்த்தோம்னா சவுத் அமெரிக்கா அந்த காண்டினென்ட்டில் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸ் கூட வந்து பார்த்தோம்னா நம்ம என்னென்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம், எஸ்பெஷலி அர்ஜென்டினா கூட. ஸோ அர்ஜென்டினாவுக்கும் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்லேயும் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கலை அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நடந்த ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ் தாண்டி ஸோ அதில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு தனியாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெல்த் பற்றி சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க, என்னென்ன டேஸ் வந்து பார்த்தோம்னா ஹெல்த் சம்மந்தமாக வருது, என்னென்ன மெஷர்ஸ் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து பாருங்கள். ஸோ இந்த கவர்னன்ஸ் பற்றி படிக்கும் போதெல்லாம் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்தோம்னா திங்க் பண்ணி படிங்க. ஜஸ்ட் டோன்ட் நோ வாட் த ஆர்டிகல் சேஸ் அப்படி, அதாவது இந்த ஆர்டிக்கல் இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து புக்கில் இருக்கிறது அப்படியே படிச்சுட்டு போகாதீங்க. கான்ஸ்டிடியூஷனில் அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்கு, ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு குரூப், அந்த பவர் இருக்கிற குரூப் வந்து பார்த்தோம்னா அப்போ ஒருத்தரை வந்து பார்த்தோம்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணலாமா அப்படின்றது எல்லாமே நீங்கள் யோசிங்க. இது எல்லாமே சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் தான். ஸோ தட்ஸ் த ரீசன் வை வி வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் எத்திக்ஸ்ன்ற பேப்பரே அவங்க ஆட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து பார்த்தோம்னா அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே. ஸோ தேங்க்யூ.